அன்பர்களே, புனித வளனார் ஒரு தெய்வானுபவ தியானி. அவர் உலகமெல்லாம் படைப்புகளெல்லாம் கடவுளை புகழ்வதாக காண்கிறார். அதே போல நானும் புகழ வேண்டுமே, அந்த அளவுக்கு புகழத் தெரியவில்லையே என்று சொல்லி மனம் வருந்துகிறார். அவருடைய தேன் பாடல், தேன் தொழி இவ்வாறு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒளி நாக்கொடு வான் சுடர் புகழ, ஒளி நாக்கொடு பல் மணி புகழ, களி நாக்கொடு பல் புல்பகல புகழ, கமல் நாக்கொடு மலர் புகழ, தலை நாக்கொடு நீர் புனல் புகழ, தினமே புகழப்படுவோய் நீ. அழிநாக்கொடு நான் உனைப்புகழ, அறியா மூகை உணர்த்தாயோ என்று பாடுகிறதை பார்க்கிறோம். வானில் உலாவும் சுடர்கள் தம் கதிரொளியாகிய நாவை கொண்டு புகழவும், பல வகை மணிகள் தம் ஒளியாகிய நாவை கொண்டு புகழவும், பல வகை பறவைகள் தம் மகிழ்ச்சி பொருந்திய நாவை கொண்டு புகழவும், சோலையில் உள்ள மலர்கள் தம் மனமாகிய நாவை கொண்டு புகழவும், ஆற்று வெள்ளம் தன் தெளிவென்னும் நாவை கொண்டு புகழுமாக. எந்நாளும் புகழப்படுபவன் நீ. நானோ அன்பு என்னும் நாவை கொண்டு உன்னை புகழ அறியாத ஊமை. உன்னை புகழும் விதத்தை எனக்கு உணர்த்த வேண்டும். விண்மீன்கள் சுடரால் புகழும், மணிகள் ஒளியால் புகழும், பறவைகள் மகிழ்ச்சியால் புகழும், சோலை மலர்கள் மனத்தால் புகழும், ஆறு தெளிந்த நீரால் புகழும். இவ்வாறு என்னாலும் புகழப்படுபவன் நீ. அன்பு என்னும் நாவால் நானோ உன்னை புகழ அறியாத ஊமை. உன்னை புகழும் கலையை எனக்கு கற்பிக்க மாட்டாயா? ஒளிநா கொடுவான் சுடர் புகழ, ஒளிநா கொடுபன் புகழ் மணி புகழ, களிநா கொடு பற்பொல் புகழ, கமல் நாக்கொடு மலர் புகழ, தெளிநாக்கொடு நீர் புனல் புகழ, தினமே புகழப்படுவோய் நீ. அழிநாக்கொடு நான் உனைப்புகழ, அறியா மூகை உணர்த்தாயோ என்பது வீரமாமுனிவருடைய பாடல். புனிதர் வளனார் பாடுவதாக இருக்கிறது. ஆண்டவனே, உன்னை புகழ்வதற்கு எனக்கு தெரியவில்லை. நான் ஊமையை போல் இருக்கிறேன். படைப்புகள் எல்லாம் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் இப்படி ஊமையாக இருப்பது நியாயமா? உன்னை புகழத்தக்க ஒரு ஞானத்தை எனக்கு தருவாயாக என்ற பொருளிலே புனித வளனார் குழந்தை இயேசுவை நினைத்து பார்த்து பார்த்து மனம் குளிர்ந்து குளிர்ந்து பாடுகிற பாடல் இது. நாமும் ஊமையாக இராமல் கடவுளை புகழ்கின்றவர்களாக இருப்போமாக. வாழ்க.